தாவேக்காவின் முதல் தேர்தல் சுற்றுப்பயணத்தை அக்கட்சியின் தலைவரான விஜய் தற்போது திருச்சியில் தொடங்கியிருக்கிறார். இதுகுறித்து நம்முடன் பேச தாவேக்கா கட்சியின் அரியலூர் மாவட்ட செயலாளர் சிவா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. சார், தாவேக்கா கட்சியின் தலைவரான விஜய் வெற்றிகரமாக திருச்சியில் தற்போது சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் சார். திருச்சி முடிச்சு அரியலூர் வராங்கம்மா. ஆமா சார். அங்க பாத்தீங்கன்னா அவரால் இன்னும் வர முடியல. அவ்வளவு மக்கள்கிட்ட அவ்வளவு வரவேற்பு இருக்கு. அரியலூர் பாத்தீங்கன்னா இப்பயே மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 1 to 3 மணிக்குள்ள அரியலூர் வந்துருவாங்கம்மா. மக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. 2026 தலைவர் தலைமையில் தான் ஆட்சி அமையும். மக்கள் எல்லாம் விரும்புறாங்க. மகளிர் விரும்புறாங்க, இளைஞர்கள் விரும்புறாங்க. ஏழை எளிய மக்கள் நல்ல ஒரு மாற்றத்தை தர மாட்டாங்களான்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு இந்த பயணம் மாபெரும் வெற்றி பயணமா அமையுமா? சார், இன்றைய தினம் மட்டுமே விஜய் அவர்கள் 3 இடங்கள்ல இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு சார்? கொடி பேனர் எல்லாம் வச்சிருக்கோமா. ஓகே சார். 10 கிலோமீட்டர் கொடி எல்லாம் கட்டியிருக்கோம், விளம்பரம் பண்ணிருக்கோம். மக்கள் எல்லாம் நிறைய எழுச்சியோட வராங்க. ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. அரியலூர் முடிச்சு பெரம்பலூர் போறாங்க. 1 to 3 மணிக்குள்ள அரியலூர் வரும். நன்றி சார். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. தாவேக்காவின் முதல் தேர்தல் சுற்றுப்பயணத்தை அக்கட்சியின் தலைவரான விஜய் தற்போது திருச்சியில் தொடங்கியிருக்கிறார். செப்டம்பர் 13ஆம் தேதியான இன்று தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்நிலையில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் விஜயின் இந்த பிரச்சார வாகனத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார் வணக்கம். எத்தனை தொண்டர்கள் அங்கு திரண்டு இருக்கிறார்கள்? மக்களின் வரவேற்பு அங்கு எவ்வாறு இருக்கிறது சிவகுமார்? தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சார பரப்புரை, அதாவது 2 முறை மாநாடு நடத்தியிருந்தாங்க. 2 முறை மாநாடு நடத்தியும் அரிய அளவுல அரசியல் கட்சிகளை அவர் விமர்சிக்கல அப்படின்னு ஒரு கண்டென்ட் ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. இந்நிலையில அவர் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னோட முதல் பரப்புரையை தஞ்சாவூர் பகுதியில், அதாவது திருச்சி மாவட்டத்தை, அதாவது திருச்சி மண்டலத்துல தன்னை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது திராவிட கட்சிகளான அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் எப்பவுமே தன்னோட முதல் பிரச்சார வாகனமாக திருப்புமுனை தரும் திருச்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரிதான் தற்போது இவர் விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் தரப்புல ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே இந்த மாதிரி பரப்புரையை நாங்க நிகழ்த்த போறோம் அப்படின்னு சொல்லி பலமுறை கோரிக்கை விடுத்த ஒரு சூழ்நிலையில 21 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த பிரச்சார பரப்புரையானது இன்னைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லி பாத்துருந்தாங்க. முதற்கட்டமா வாகனத்தை சுற்றி 5 வாகனங்களுக்கு மேல வரக்கூடாது, குழந்தைகள் பெண்களுக்கு அனுமதி அளிக்க கூடாது, அதே மாதிரி இருசக்கர வாகனங்கள்ல வரக்கூடாது, 10:35 தொடங்கி 11:10 முதல் அதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா சட்டத்திட்டங்களுக்கு நாங்க உட்படுறோம் அப்படின்னு சொல்லி கட்டுப்பட்டு தான் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. அதை பிரச்சாரம்னு சொல்றதை விட பரப்புரைன்னு சொல்லலாம். இதற்கு என்ன பண்ணிட்டாரு, காலையில சென்னையில இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைஞ்ச அவரு தற்போது வரை, அதாவது கடந்த 2 நிமிடங்களுக்கு முன்பு வரை சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற பகுதி, அதாவது டோல்கேட்ல இருந்து, அதாவது இதற்கு அடுத்த கட்டமா டிவிஎஸ் டோல்கேட்டுமாங்க, எப்படி பாத்தீங்கன்னா விமான நிலையத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு தான் அந்த வாகனமானது ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலாக ஊர்ந்து
தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது அந்த இப்போ இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய காந்தி மார்க்கெட் அப்படிங்கிற பகுதி வந்து ஒரு மிக சென்சிட்டிவான ஒரு பகுதி. அதாவது 20 வருஷமா அங்க ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் திருச்சி சாலையில தான் இந்த கூட்டமானது, இந்த பரப்புரை கூட்டமானது நடைபெற்று இருக்குது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு இல்லையா, அவரோட சொந்த தொகுதி இந்த தொகுதி. இந்த தொகுதியில வந்து என்ன கேட்டுட்டாங்கன்னா, இப்ப 20 வருஷமா எங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் ரோடு போட்டுத்தாங்க, அந்த சர்வீஸ் சாலை போட்டுத்தாங்க அப்படின்னு கேட்கிற ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் சரி, நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, வரக்கூடிய அதாவது போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகளுமே கொடுக்கிற வாக்குறுதி என்னன்னா, நாங்க அந்த இடத்துல அந்த பொது சர்வீஸ் சாலை அமைத்து தரோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த காந்தி மார்க்கெட் பகுதி இருக்கு இல்லையா, அந்த காந்தி மார்க்கெட், அதாவது இந்த பரப்புரை நடக்கக்கூடிய காந்தி மார்க்கெட் பகுதி வந்து எப்பவுமே கடும் போக்குவரத்து நெரிசலோட இருக்கும். அதை மேம்படுத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லியும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனா கடந்த 40 ஆண்டுகள்ல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இவங்களை ஊரை விட்டு வெளியே உள்ள ஒரு பகுதியில வந்து அவங்களுக்கு இடத்த மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த நிலையில அவங்க அதுக்கு போறதுக்கு மறுத்துட்டாங்க. மறுத்த நிலையில அந்த சர்வீஸ் சாலை அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியா இருந்துட்டு இருக்குது. ஏன்னா ஒரு தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மாநில நெடுஞ்சாலை வந்து இணைக்கக்கூடிய ஒரு பகுதியில அந்த இடமானது அமைஞ்சிருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த பிரச்சனையானது தொடர்ந்து போய்கிட்டே இருந்த ஒரு சூழ்நிலையில இப்போ வந்து அதே இடத்துல தன்னோட பரப்புரை ஆரம்பிச்சிருக்கிறார் அவரு. இந்த பரப்புரை ஆரம்பிச்சாரு. இப்ப இந்த சுப்பிரமணியபுரம் பகுதி இருக்குது இல்லையா, இந்த சுப்பிரமணியபுரம் பகுதியை தாண்டி அவர் அந்த கூட்டம் நடத்தக்கூடிய பரப்புரை நடத்தக்கூடிய இடத்துக்கு போய் சேர்றதுக்கு குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா இன்னும் இதே லெவல்ல போனா, அதாவது இதே வேகத்தோட போய்கிட்டு இருந்தா இன்னும் ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலே ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள், அதே மாதிரி குழந்தைகள் எல்லாருமே வந்து அந்த கூட்டத்துல கலந்திருக்கிறாங்க. கேரவேனை சுத்தி வர்றதோ, 2 சக்கர வாகனங்கள்ல வர்றதோ, 4 சக்கர வாகனங்கள்ல தொடர்ந்து வர்றதுமா இந்த சூழ்நிலை வந்து தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்குது. அதாவது கடும் நிபந்தனைகள்ல 30 நிமிடங்கள் தான் பேசலாம். 10:35 தொடங்கி 11:10க்குள்ள அந்த காந்தி மார்க்கெட் பகுதியில வந்து பரப்புரையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிதான் போலீசாரோட முதல் நிபந்தனை. அதாவது போலீசார் விதித்த முதல் நிபந்தனை. அந்த நிபந்தனையே தற்போது கடந்த ஒரு சூழ்நிலையில மணி இப்ப 11:30 வரைக்கும் ஆக போகுது. இந்த சூழ்நிலையில அவர் இன்னும் போய் சேர 1 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல ஏறத்தாழ ஒரு 12:30 மணி அளவுல போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அந்த இடத்துல தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்த போறாரா, அல்லது பொதுப்படையா இது வரைக்கும் பேசியவாரு மேம்போக்காக பேசிட்டு அப்படி போறாரா அப்படிங்கிறது இனிமேதான் தெரிய வரும். அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிட்ட செய்தியாளர்களை சந்திச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எங்க தரப்பு பிரச்சாரத்தை துவங்கிட்டோம், அதாவது தாவேக்காவோட பிரச்சாரத்தை வந்து திமுக முடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்புதா, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க எங்க பிரச்சாரத்தை துவங்கிட்டோம், யாரையும் மறைக்கவோ அதாவது யாரையும் நாங்க மடக்கவோ நினைக்கவோங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. இன்னும் எங்கள் தொகுதி மேல எங்களுக்கு வந்து அதிக அளவுல நம்பிக்கை இருக்குதுன்னு தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி அந்த ஒரு சப்வே, அதாவது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு முடிய வேண்டிய சர்வீஸ் சாலை வேலை வந்து கிட்டத்தட்ட இன்னும் இழுத்தடிச்சுக்கிட்டே, அதாவது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இதுவே அந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதாள சாக்கடை திட்டமானது இதே மாதிரி 2 வருஷத்துமா தான் ஓடிட்டு இருக்கு. அந்த சர்வீஸ் சாலை சுத்தமா இது வரைக்கும் எந்த விதமான ஒரு இதையும் தொடங்கல. இது போக பாத்தீங்கன்னா, ஏற்கனவே KN நேருவோட சொந்த தொகுதி திருச்சியானது. இந்த திருச்சியில தன்னோட பலத்தை காட்டுறதுக்காக தாவேக்கா வந்து தொடர்ந்து இருக்குதா, அல்லது அடுத்த கட்டமா என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொண்டு போறதுக்காக துவங்கி இருக்கிறாங்களா அப்படிங்கறத இங்க ஒரு பிரச்சனையா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தாவேக்கா தொண்டர்கள் புடைசூழ வந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில அவர் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படுமா அப்படிங்கறதும் தற்போது வரை வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையா தான் இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட 30 நிமிடங்களுக்குள்ள நீங்க இந்த இடத்துக்கு வந்துடணும், இந்த இடத்துல பிரச்சாரத்தை முடிச்சிடணும், இதுக்கு அடுத்த அரியலூர் பெரம்பலூர் நீங்க தொகுதிக்கு நீங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிபந்தனைகள்ல முதல் நிபந்தனையே தற்போது வரை வந்து அவங்க குறிப்பிட்ட காலம் கடந்து ஏறத்தாழ 20 நிமிடம் ஆயிடுச்சு. இந்த 20 நிமிடம் கடந்த பிறகும் இன்னும் போய் சேர 1 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட இன்னும் 12:30 முதல் 12:40க்குள்ள போய் சேரலாம் அப்படிங்கிற பட்சத்துல அதப்ப வந்து அவருக்கு பேசுறதுக்கு அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இது வந்து திட்டமிட்ட பயணத்தின்படி கரெக்டா நடக்குமா அப்படிங்கிறதும் இது வரைக்கும் தெரிய வரல. அவர் பேசுவதற்கு போலீசார் வந்து அனுமதி வழங்குவாங்களா
அல்லது அனுமதி வழங்கிவிட்டு அதாவது பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படுமா அப்படிங்கிறதும் தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே நிலை தொடர்ச்சியா போகும் அப்படிங்கிற பட்சத்துல இவரோட முதல் பரப்புரையே வந்து நிப்பாட்டப்படுமா அப்படிங்கிறது இனிமேதான் தெரிய வரும். தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட இந்த பகுதிகளில் பெரும்பாலும் காங்கிரஸ் கோட்டைன்னு சொல்லலாம். அதாவது இதுவரை நடந்த தொகுதிகளை திமுக, அதிமுக, காங்கிரஸ் ஆகிய அதாவது காங்கிரஸ் அதிக அளவில் அங்கே ஆதிக்கம் செலுத்திய நிலையில அது கூட கூட்டணி வைத்திருந்த திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தான் வெற்றி பெற்றது. அது வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது இவரோட பிரச்சாரமானது தாக்கத்தை ஏற்படுத்துமா, அதே மாதிரி இவரோட பரப்புரையானது தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது என்ன மாதிரி ஆகுங்கிறது இனிமேதான் தெரிய வரும். சிவகுமார், பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து இப்ப விஜயோட அந்த பிரச்சார வாகனத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. அங்க போக்குவரத்து நெரிசல்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டு இருக்கு, பாதுகாவலர்கள் இப்ப இந்த சூழலை அங்க எவ்வாறு கையாள்கிறார்கள் சிவகுமார்? அதாவது போக்குவரத்து துறை, அதாவது போக்குவரத்து காவலர்களை பொறுத்த மட்டும், அதாவது அந்த ஏர்போர்ட் பகுதியை சுற்றி அவர் வாகனம் வெளியே வர வேண்டிய நேரத்துக்கே தாண்டி வெளியே வந்தது. அதாவது பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் வந்து அந்த இடத்துல குவிக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது. போக்குவரத்து வந்து ஒரு நெரிசல் மிகுந்த பகுதி, அதாவது தமிழகத்தோட மத்திய நகரம், அதாவது எல்லா இடங்களுக்குமே வரக்கூடிய வாகனங்கள் திருச்சி மாநகரத்தொட்டு தான் போக முடியும், வர முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல கூட்டங்கள் கூடிடக்கூடாது, போக்குவரத்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தொடர்ச்சியா வந்து 50 போக்குவரத்து காவலர்கள் வந்து அந்த இடத்துல போடப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த திருச்சி மார்க்கெட்டை ஒட்டி உள்ள பகுதி, அதாவது மாநகர் உள்நுழையக்கூடிய பகுதி, அந்த பகுதி, இந்த பகுதி வந்து எப்பவுமே, அதாவது 365 நாட்களும் 24 மணி நேரமுமே பரபரப்பாக காணப்படக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில தற்போது ஆயிரக்கணக்கான தாவேகா தொண்டர்கள் குவிஞ்சிருக்கிறாங்க. சாலையோட இருபுறமும் குவிஞ்சிருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது வரை அங்க வந்து போக்குவரத்து பாதிப்பு வந்து ஏற்பட்டிருந்தது. முதற்கட்டமா அவர் வந்து திருச்சி விமான நிலையத்துல இறங்கும் போது எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதாவது நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் திருச்சி நெடுஞ்சாலையில அணிவகுத்தரக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்தை சுத்தி வந்து போக்குவரத்து வந்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. எப்படின்னா வேறு வழியில திருப்பப்பட்டு அதன் அடிப்படையில வாகனங்கள் போயிட்டு இருந்தது. தற்போது வந்து பாத்தீங்கன்னா அதே சூழ்நிலையில தற்போது அந்த 4 சக்கரம், அதாவது இப்போ கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். அதாவது இப்போ வந்து அந்த பகுதியில கொஞ்சம் போக்குவரத்து வந்து கொஞ்சம் சாதாரணமா போய்கிட்டு இருக்குது. ஆனா போக்குவரத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா பல்வேறு கட்டங்கள்ல நடவடிக்கை எடுத்து அந்த போக்குவரத்துக்கு பிரச்சனை வராத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிருந்தாலும் போக்குவரத்தானது திருச்சியில முற்றிலும் அதாவது முற்றிலும் முடங்கி இருக்குதுன்னே குறிப்பிட்டு சொல்லலாம். முடங்கி இருக்கிற சூழ்நிலையில தான் தற்போது வரை திருச்சி வந்து தத்தளிச்சிட்டு இருக்குது. ஏன்னா அந்த காந்தி மார்க்கெட் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய இந்த பகுதியில வந்து இருக்கிற திருப்பமானது அதாவது குறுகிய திருப்பம்னு சொல்ல முடியாது, அகலமானது சொல்ல முடியாது, மத்தியம நிலையில உள்ள ஒரு திருப்பம். அந்த இடத்தை தாண்டும் போதுதான் திருச்சியில வாகனங்கள் ஸ்தம்பிக்குதா அல்லது அந்த திருச்சியோட அதாவது வாகன போக்குவரத்துக்குன்னு சொல்லி தனியா போடப்பட்டு சட்டம் ஒழுங்குக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நூற்றுக்கணக்கான போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய சுத்தி யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக கடந்த முறை மேடையில ஏறியவரை தூக்கி வீசிய விவகாரத்துல தமிழக பவுன்சர்கள் நீக்கப்பட்டு தற்போது பஞ்சாபை சார்ந்த சில பவுன்சர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி வந்து தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காவலர்களை பொறுத்த மட்டும் நூற்றுக்கணக்கான காவலர்கள் போக்குவரத்து பணியை தற்போது அதாவது சீரமைக்கிற பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏறத்தாழ பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் துவங்கி காந்தி மார்க்கெட் வரை உள்ள பகுதிகளில் ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட போலீசார்கள் வந்து குவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த போக்குவரத்தானது ஒரு புறம் செல்லப்பட்டு மறுபுறம் வந்து எல்லா இரண்டு பக்கமும் வந்து அந்த வாகனங்கள் வருவதற்குண்டான அனுமதிகள் வழங்கப்பட்டு இருக்குது. திருச்சியோட போக்குவரத்து நிலைமை வந்து தற்போது பாத்தீங்கன்னா முற்றிலும் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னே சொல்லலாம். நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிக்கிற ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை வந்து நிலவிட்டு இருக்குது. ஏன்னா தேசிய நெடுஞ்சாலையில சுப்பிரமணியபுரம் பகுதி, அதாவது இந்த சுப்பிரமணியபுரம் பகுதிங்கிறதே வந்து டிவிஎஸ் டோல்கேட்டுக்கு முன்பு உள்ள பகுதி. இந்த டிவிஎஸ் டோல்கேட்டு தான் வந்து திருச்சியோட நுழைவு பகுதி. அந்த பகுதியிலேயே வாகனங்கள் வந்து தற்போது அணிவகுத்து நிக்குது. மேலும் பாத்தீங்கன்னா அதை தாண்டி தஞ்சாவூர் சர்வீஸ் சாலை திரும்பும் போது இன்னும் வாகனங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம். எப்படின்னா தஞ்சாவூர் சர்வீஸ் சாலை வந்து அங்கிருந்து வலது பக்கம் திரும்புற ஒரு பகுதிக்கு வரும். அதாவது மதுரையில இருந்து திருச்சி போற பாதையில போகும்போது அது வந்து வலது பக்கம் திரும்பக்கூடிய ஒரு பகுதியில் வரும். அந்த இடத்துல
வாகனம் திரும்பும் போது ஏறத்தாழ குறைந்தபட்சம் இப்போதைய கணக்குப்படி பார்த்தாலும் குறைந்தபட்சம் அந்த பக்கத்துல வாகன நெருக்கடியானது ஏறத்தாழ அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையே அதற்கு மாற்று பாதைகள், அதாவது அந்த 4 வழி சாலையை தொடாம திருச்சி ஊருக்குள்ள சுற்றி வாகனங்களை அனுப்பலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தற்போது வந்து போலீசார் முடிவெடுத்திருக்கதா முதற்கட்ட தகவல் வந்திருக்குது. விஜயோட வருகை வந்து அதிக அளவுல போக்குவரத்தை வந்து பாதிச்சிருந்தாலும் அவர் பேசுவதற்கு அனுமதி கொடுப்பாங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் குறிப்பிட்ட நேரம் கடந்ததுக்கு அப்புறம் பேச முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு சூழ்நிலையில இது திட்டமிட்டு வேணும் என்று பண்ணப்பட்டதா அப்படிங்கிறது குறித்தும் தற்போது வந்து தாவேகா தரப்புல சில வந்து குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 10:35 தொடங்கி 11:10க்குள்ள மிக குறுகிய நேரத்துக்குள்ள அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச இவங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது ஒண்ணு. 2வது, தனி விமானம் மூலம் வந்து அவரால் போதிய நேரங்கள்ல அந்த இடத்துக்கு போக முடியாம போற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிற இந்த நிலையில அவரோட அவர் போகிற இடங்கள்ல உள்ள போக்குவரத்தை சீர் செய்ய முடியறதுக்கு வேண்டிய அளவுக்கு ஏற்பாடுகளை வந்து அதாவது 50-60 போலீசார் வந்து அந்த போக்குவரத்து போலீசார் மட்டும்தான் அந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போறதா சட்டம் ஒழுங்கு போலீசாரும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமா போறதுக்கு உண்டான வழிகள் கிடைச்சிருக்கணும். ஆனா போக்குவரத்து போலீசார் மட்டுமே போடப்பட்டு அதன் அடிப்படையிலே தற்போது வந்து போக்குவரத்து வந்து சீரமைக்கப்பட்டு இருக்குது. அவர் தஞ்சாவூர் சாலை திரும்புற ஒரு சூழ்நிலையில வரும்போதுதான் இதனோட முழு விவரங்கள் வந்து தெரிய வருங்க. நன்றி சிவகுமார், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.